பூவாகி உம்மை தொடுவேன். ஆனந்த பூவாகி உம் காலில் கிடப்பேன். இன்பங்கள் தருவீர், பாசத்தை பொழிவீர். எப்போதும் எண்ணி எண்ணி மகிழ்வேன். என் நெஞ்சம் குளிரும். உள்ளாடும் எண்ணங்கள் என் கண்ணில் தெரியும். சிற்பங்கள் சிரிக்கும், சிந்தனை சீரக்கும். உம்முகம் பார்த்தே பூமி நிலைக்கும். அதிகாலை நேரத்தில் என் கண்கள் தவிக்கும். உம்முகம் பார்த்ததால் என் நெஞ்சம் குளிரும். இன்பங்கள் தருவீர், பாசத்தை பொழிவீர். எப்போதும் எண்ணி எண்ணி மகிழ்வேன். உம் அன்பை பார்க்கிலும் வேறொன்றும் இல்லையே. Like I ain't never had it, never had it. Breathe you in, never quit. I don't wanna live without it, live without it. I got you on my mind and I can't get you out. My head is spinning, I don't wanna slow it down. I love you like it's all I ever knew. 'Cause whenever I'm with you, it's all good, it's all good. Everything is all good. Something out of nothing, out of nothing. Free fall in your arms just because I know you got me, I know you got me. I got you on my mind and I can't get you out. My head is spinning, I don't wanna slow it down. I love you like it's all I ever knew. 'Cause whenever I'm with you, it's all good, it's all good. Everything is all, everything is all good, all good. Everything is all.
கருவறையில் தோன்றும் விழிகள் என்னை கண்டது. தேவ சித்தமே, அது தேவ சித்தமே, தேவ சித்தமே, அது தேவ சித்தமே. காற்றில் ஆடும் நாணல் என்னை அழிக்கவில்லையே, மங்கி எரியும் தீபம் என்னை அணைக்கவில்லையே. அழைத்து கொண்டாரே என்னை தாசன் என்றாரே, தெரிந்து கொண்டாரே என்னை தாசன் என்றாரே. உந்தன் சித்தம் எந்தன் வாழ்வில் நிறைவேறினால் சந்தோஷம். உன் சித்தம் ஒன்றே எந்தன் வாழ்வில் நிறைவேறினால் சந்தோஷம். வாழ்க்கை துணையாயே இருந்தால் என்றும் இருக்கும் சந்தோஷம். வாழ்க்கை துணையாயே இருந்தால் என்றும் இருக்கும் சந்தோஷம். சந்தோஷம், 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 சந்தோஷம். Praise the Lord. Hallelujah. நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்களுமே துதிக்கிற ராஜா, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் விவாக ஆராதனை ஆரம்பமாக பாஸ்டர் டேனியல் கிருபாகரன் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த விவாகத்தையும் ஆராதனையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த விவாக ஆராதனை முழு ஆளுகையை நீர் எடுத்துக்கொள்வீராக. ஆரம்பம் முதலும் முடிவு மட்டும் உடைய பிரசன்னத்தை நீர் கட்டளையிடும். இந்த நாளிலும் இணைக்கப்பட போகிற இந்த தம்பதிகளை கர்த்தர் நீர் இணைத்து விடுவீராக. அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆலோசனைகளையும் கர்த்தர் இன்றைக்கு நீர் தரும்படியாய் உடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அவள் ஆரம்பிக்கின்ற குடும்ப வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா ஆலோசனைகளையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வர வேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வாரும். இதை நடத்துகிற கர்த்தருடைய தாசனுக்கு வேண்டிய அபிஷேகத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுத்து அவரை பலப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே.
வேலையை கத்துக்கடல் ஒப்பு கொடுத்து வந்திருக்கிற பாஸ்டர் காஞ்சி லாசரஸ் அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுள்ளோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுடைய பிதாவே, உமது மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை நீர் இந்த உலகத்துக்கு இரட்சகராய் தந்ததற்காக ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கும்படி பிதாவே நீர் எங்களுக்கு அனுப்பி தந்த பசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறபடியே இந்த பசுத்த மெய் விவாகத்தை நாங்கள் விட திருக்கரத்திலே தருகிறோம். இந்த விவாகத்தை ஆண்டவரே ஆவியிலே துவங்கி ஆவியிலே நிறைவு செய்ய பசுத்த ஆவியானவரை சகலவற்றையும் பொறுப்பேற்று நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இந்த மேடையில கொண்டு வந்த எல்லா பசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் வர வேண்டிய தம்முடைய எல்லா ஊழியர்களும் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி துரிதமாக இந்த இடத்துக்கு கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விவாகத்துடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீர் பொறுப்பேற்று நடத்தும். ஆண்டவரை இப்பொழுது ஏற்ற நேரத்தில் கொண்டு வந்த அருமையான மணமகனுக்காக, மணமகளுக்காக, அவருடைய பெற்றோர்களுக்காக, இரு வீட்டாருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பசுத்த மெய் விவாகத்தை பொறுப்பெடுத்து தலைமை எடுத்து நடத்துகிற போதகர்களுக்காக ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஏர்க்லஸ் பரமானந்தம் ஐயா அவர்களை கர்த்தர் இந்த பூமியிலே வைத்து அவரை கொண்டு சபைகளிலே நடப்பித்த எல்லா கிரியைகளுக்காக துதிக்கிறோம். அவர் கொடுத்த கர்ப்ப பிறப்பான மக்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீதிமான் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும் என்று சொன்னீரே. இப்பொழுது நம்முடைய தாசனுடைய குமாரன் இந்த கல்யாணத்தை பசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா கனம் மகிமை உமக்கே தருகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 128 சங்கீதத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயருக்கு நிருபம் 13 அதிகாரம் 4 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது என்று சொல்லப்பட்டு, மேரேஜ் இஸ் ஆனரபிள் இன் ஆல் என்ற வார்த்தை நாம் வாசிக்கிறோம். வேதம் விவாகத்தை கனமுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக விவாகம் யாவருக்குள்ளும் அது கனமுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருப்பதற்கு ஒரு 3 காரணம் உண்டு. ஒன்று, விவாகம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. மேரேஜ் இஸ் ஆர்டைன்ட் பை காட். தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தினார். குடும்ப வாழ்க்கை அது மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எல்லாவற்றையும் அவர் பார்த்து நல்லது என்று கண்டார் என்று வாசிக்கிறோம். ஆனால் ஆதியாகமம் 2 அதிகாரம் 18 வாசிக்கும் பொழுது, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் காண்கிற இந்த வானம் பூமி அண்ட சராசரங்களையும் தேவன் படைத்தார். அவை ஒன்றும் தானாய் உண்டானதல்ல, எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. தேவன் தம்முடைய சாயலின்படி மனுஷனையும் உண்டாக்கினார். தேவன் தம்முடைய சாயலின்படி உண்டாக்கின அந்த மனுஷனை பார்த்த பொழுது நல்லது அல்ல, அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டார் சொல்லப்பட்டது. தாம் உண்டாக்கின ஒவ்வொன்றையும் பார்த்து நல்லது என்று கண்ட ஆண்டவர் தம்முடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனாகிய ஆதாமை பார்த்த பொழுது
அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு அயர்ந்த நித்திரை உண்டு பண்ணி அவனுடைய விலா எலும்பில் ஒன்றை எடுத்து மனுஷியாக உண்டாக்கி அவனிடத்தில் கொண்டு வந்து விட்டார். அவருடைய பெயர் தான் ஏவாள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிதான் ஆண்டவர் குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆகவே தான் விவாகம் கனமுள்ளது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது விவாகம் கனமுள்ளதுக்கு இரண்டாவது காரணம், குடும்ப வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவன் அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு கூட அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கும் அருமையான பிள்ளைகள் மனாசையும் ரெபேக்காவும் இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறீர்கள். விவாகம் கனமுள்ளதுக்கு இரண்டாவது காரணம், குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லும். அது மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கை கனமுள்ளதற்கு காரணம், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அங்கீகரிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானா என்கிற ஊரில் நடந்த அந்த கல்யாணத்திற்கு அவர் அழைக்கப்பட்டு அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தார். அந்த கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறையப்பட்டது. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு ஒரு அற்புதத்தை நடப்பித்து தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம். ஒருவேளை தம்முடைய அற்புதத்தை வேறு ஏதாவது ஒரு இடத்தில் அவர் நடப்பித்திருக்கலாம். குஷ்டரோகி ஆண்டு சுகமாக்கினார், மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார், அநேக அற்புதங்கள் ஆண்டு செய்தார். ஆனால் தன்னுடைய அற்புதத்தை வேறு எந்த ஒரு காரியத்தை செய்யாமல் கல்யாண வீட்டிலே அவர் தம்முடைய முதல் அற்புதத்தை அவர் பதிவு செய்ய காரணம் என்ன கேட்டால், குடும்ப வாழ்க்கையை ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து அங்கீகரித்திருக்கிறார். ஆகவே இந்த விவாகம் கனமுள்ளதற்கு 3 காரணம் நான் சொன்னேன். இந்த விவாகம் பரிசுத்தமான ஒரு காலத்தில் ஏற்படுத்தப்பட்டபடினாலே இந்த விவாகத்தை பரிசுத்த விவாகம் என்று நாம் அழைக்கிறோம். முதல் விவாகத்தை ஏதேன் தோட்டத்திலே தேவன் நடத்தி வைத்தார். அதே போல இன்றைக்கும் இந்த விவாகத்தை நடத்தி வைக்க போகிறது ஊழியர்களாகிய நாங்கள் அல்ல, கர்த்தர் தான் இந்த திருமணத்தை நடத்தி வைக்க போகிறார். அந்த ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் காணப்பட வேண்டும். அன்றைக்கு எப்படி முதல் விவாகத்தை ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் நடத்தினாரோ அதுபோல இன்றைக்கு உங்களுடைய விவாகத்தை கர்த்தர் நடத்த போகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த விவாகம் ஏன் ஏற்படுத்தப்பட்டது என்று கேட்டால், பரிசுத்தத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது. மனுக்குலம் பாவம் செய்து தவறி போய்விடக்கூடாது என்பதற்காக, பரிசுத்தத்திற்காக தேவன் விவாகத்தை ஏற்படுத்தினார். அது மாத்திரமல்ல, தேவன் விவாகத்தை ஏற்படுத்த 2வது காரணம் என்ன கேட்டிங்கன்னா, பரிசுத்தமுள்ள தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக. அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். மல்கியா 2ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, தேவ பக்தி உள்ள சந்ததி பெற்றெடுக்க முடியுதானே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே தேவன் விவாகத்தை ஏற்படுத்துகிற நோக்கம் பரிசுத்தத்திற்காகவும், உங்கள் மூலமாக தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி பூமியிலே உண்டாக வேண்டும். ஆகவே இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும், உங்கள் இருவரையும் ஆண்டவர் இணைக்கப் போகிறார். ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்வார்கள், வெட்டிங் இஸ் அ வெல்டிங். வெல்டிங் என்று சொல்வார்கள். வெட்டிங் இஸ் அ வெல்டிங். எப்படி இந்த வெட்டிங்கை வெல்டிங் என்று சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, வெல்டிங் என்று சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், 2 இரும்பு துண்டுகளை ஒன்றாக இணைப்பதை வெல்டிங் என்று சொல்கிறோம். அதுபோல் ஒரு வெல்டிங் இந்த வெட்டிங்கில் நடக்க போகுது. என்ன வெல்டிங் நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் 2 பேருடைய இருதயத்தை ஆவியானவர் ஒன்றாக இணைக்க போகிறார். இப்பொழுது நீங்கள் 2 பேரும் கைப்பிடிக்க போகிறீங்க. கைப்பிடிப்பதோடு மாத்திரமல்ல, உங்கள் 2 பேருடைய இருதயம் ஒன்றாக இணைக்கப்பட போகிறது. அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட, அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் விவாக ஆராதனைக்குள்ளாக
நீங்கள் பிரவேசிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வாசித்த வசனத்தின்படி 128ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்ற வசனத்தின்படி எருசலேமின் சமாதானத்தையும், எருசலேமின் செழிப்பையும், எருசலேமின் பாதுகாப்பையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். காரணம், எருசலேம் அது சமாதானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எருசலேம் அது செழிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. எருசலேம் பாதுகாப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே பீஸ் ஆஃப் ஜெருசலேம், ப்ராஸ்பரிட்டி ஆஃப் ஜெருசலேம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஜெருசலேம் என்ற வார்த்தையின்படி இந்த 3 ஆசீர்வாதத்தை கூறி உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆரம்பிக்க போகிற உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தையும் செழிப்பையும் பாதுகாப்பையும் தேவன் கட்டளிடுவாராக. இங்கே ஒரு இடத்துல இல்லைங்க, இந்த அருமையான பிள்ளைகளுடைய விவாகத்தை நான் நடத்தி வைக்கும்படி இருக்கிறேன். அருமையான மாஸ்டர் பரமானந்தம் எர்ப்ளஸ் அவருடைய மகன் மனாசு நித்யராஜாவையும், மாஸ்டர் எர்வின் ராபின் அவருடைய மகள் ரெபேக்கா ஷாரன் ஆகிய இந்த அருமையான மகளையும் திருமணத்திலே இணைத்து வைக்கும்படியான ஒரு மிக முக்கியமான ஒரு நேரத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே ஊழியர்கள், தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் தொடர்ந்து ஜெபத்தோடு கூட இருக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மனாசே, கர்த்தருக்கு முன்பாகவும் இங்கு கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ரெபேக்கா ஷாரன் ஆகிய இந்த சகோதரியை உம்முடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாய் சம்மதிக்கிறீரா? ரெபேக்கா ஷாரன், கர்த்தருக்கு முன்பாகவும் இங்கு கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக மனாசே நித்யராஜா ஆகிய இந்த சகோதரனை உம்முடைய விவாக கணவனாக ஏற்றுக்கொள்ள மனப்பூர்வமாய் சம்மதிக்கிறீரா? மனாசே, கர்த்தருக்கு முன்பாகவும் இங்கு கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ரெபேக்காவாகிய இந்த சகோதரியை உம்முடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் தேவன் உம்மை வைக்கும் எல்லா சூழ்நிலையும் அவளை நேசித்து காப்பாற்றி போஷித்து அவளுக்கு உண்மையான கணவனாக இருக்க ஆயத்தமா? ஆயத்தம். ரெபேக்கா, கர்த்தருக்கு முன்பாகவும் இங்கு கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாகவும் மனாசே நித்யராஜாவாகிய இந்த சகோதரனை உம்முடைய விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் தேவன் உம்மை வைக்கும் எல்லா சூழ்நிலையும் அவரை நேசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையான மனைவியாக இருக்க வாக்கு கொடுக்க ஆயத்தமா? ஆயத்தம். இந்த பெண்ணுடைய தகப்பனார் பெண்ணுடைய வலது கையை பிடித்து மாப்பிடைய வலது கையில் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மனாசே நித்யராஜாவை நான் கர்த்தருக்கு முன்பாகவும் இங்கே கூடியிருக்கிற கர்த்தருக்கு பிள்ளைக்கு முன்பாகவும் ரெபேக்கா ஷாரன் ஆகிய உன்னை என்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் தேவன் நம்மை வைக்கும் எல்லா சூழ்நிலையும் உன்னை நேசித்து உன்னை போஷித்து காப்பாற்றி உனக்கு உண்மையான கணவனாக இருப்பேன் என்று கர்த்தரை சாட்சியாக வைத்து வாக்கு கொடுக்கிறேன். ரெபேக்கா ஷாரன் ஆகிய நான் கர்த்தருக்கு முன்பாகவும் இங்கு கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாகவும் மனாசே நித்யராஜாவாகிய உம்மை
மனாசே நித்திய ராஜாவாகிய உம்மை என்னுடைய என்னுடைய கணவனாக ஏற்றுக்கொண்டு கணவனாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் தேவன் நம்மை வைக்கும் தேவன் நம்மை வைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நேசித்து உம்மை நேசித்து உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு உண்மையான மனைவியாக இருப்பேன் உமக்கு உண்மையான மனைவியாக இருப்பேன் என்று என்று கர்த்தரை சாட்சியாக வைத்து கர்த்தரை சாட்சியாக வைத்து வாக்கு கொடுக்கிறேன். வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். ரெண்டு பேரும் அப்படியே நீங்கள் முழங்கால் படியிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் தேவனே, பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவருடைய நாமத்திலே அருமையான பிள்ளைகளை நாங்கள் இப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இப்பொழுது ஒருவருக்கொருவர் கொடுத்த வாக்குறுதிகளை நீர் கேட்டீர். கர்த்தாவே, நீரே அதற்கு சாட்சியாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, தெய்வ ஊழியர்களாக கர்த்தருடைய பிள்ளைகளாக இப்பொழுதும் நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவருடைய நாமத்திலே அடியார்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய கரங்கள் அல்ல, உம்முடைய கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பீராக. ஓ ரபா கபோதர் அலபா ஷிபர் அலபா, வானம் இப்பொழுது திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய விலையேற பெற்ற கரத்தை வைத்து ஆசீர்வதித்து, அவர்கள் இருவருடைய கைகள் எப்படி கோர்க்கப்பட்டிருக்கிறதோ அதே போல அவர்கள் இருவருடைய இருதயங்களும் ஒன்றாய் இசைக்கும்படியாக, இசைத்து விடும்படியாக, வெல்டு பண்ணும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உம்மை அறிந்த பிள்ளைகள், உம்முடைய ஊழியக்காரருடைய சந்ததி, ஆண்டவரே, கர்த்தர் ஆரோனையும் அவனுடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் பேரை பெருமைப்படுத்துவீராக. வானத்தின் ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும், ஆண்டவரே, ஸ்தலங்களுக்கு அடுத்த ஆசீர்வாதங்களினாலும் இகபர நன்மைகளினாலும் அவர்களை நிரப்புவீராக. பெரிய காரியங்களை செய்யும். இரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு அவர்கள் துவங்கி இருக்கிற இந்த திருமண வாழ்க்கையானது ஜீவகாலம் எல்லாம் மகிழும்படியாக கர்த்தருடைய ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஒரு குறிப்பிட்ட, ஆண்டவரே, எண்ணிக்கையோடு அல்ல, திரளான மக்களை உமக்கென்று ஆதாயப்படுத்தக்கூடிய, ஆண்டவரே, ஒரு நல்ல குடும்பமாக, ஊழியக்காரனாக, ஊழியக்காரியாக கர்த்தர் அவர்கள் ஜொலிக்கத்தக்கதாக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் கண்டும் கேட்டுக்கொண்டிருந்தபடி கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்ற சத்தியத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே சபையாராகி உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இணைக்கப்பட்ட அடையாளமாக வேத புஸ்தகத்தை அவர் இருவரும் மாற்றிக்கொள்ளும்படியாக இருக்கிறார்கள். இந்த வேத புஸ்தகத்தை ஜெபித்து ஆசீர்வதித்து கொடுக்கும்படி பாஸ்டர் வின்சென்ட் அவர்களை அழைக்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தோஷமான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒன்றும் ஒளிவதில்லை என்று சொன்ன உம்முடைய வாசனத்தின்படி இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாக செழிக்க கர்த்தர் உதவி செய்யும். இது உம்முடைய நாமத்திலே ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே கொடுக்கிறேன். நீரை ஆசீர்வதித்து கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பெராக்கா ஏசிய சபையின் போதகரான
மன்னாசாயுடைய தாய்மாமன், மூத்த தாய்மாமனான பாஸ்டர் மரியசிங்கர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொண்டேன். அவர்கள் முதலாவதாய் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். பாஸ்டர் மரியசிங்கர். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையானத மணமக்கள் இருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் இந்த திருமணத்திற்கு வந்திருக்கிற எல்லா தேவனுடைய ஊழியர்கள், குடும்பத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் ஸ்தோத்திரங்களை நான் கூறிக்கொள்கிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். 60ஆம் வசனத்தை வாசிப்போம். ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் இந்த இடத்துல கூடி வந்த நோக்கம் இந்த மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வதிப்பதற்காக, அவர்களுக்காக வாழ்த்து ஜெபம் ஏறெடுப்பதற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அன்றைக்கும் ஒரு திருமணத்திற்கு மணமகள் புறப்படும் பொழுது அவளுடைய வீட்டார், எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி அவளை வாழ்த்தி ஒட்டகத்தின் மீது ஏறி அனுப்பினதாக வேதவசனம் சொல்கிறது. இன்றைக்கு குடும்பம் என்கிற ஒரு ஒட்டகத்திலே இவர்கள் 2 பேரையும் நாம் வாழ்த்தி ஏற்றி அனுப்புகிறோம். கர்த்தர் அவருடைய வாழ்நாள் முழுவதும் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனமே இப்படி சொல்லுகிறது. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயது உள்ளவனானான், கர்த்தர் சகல விதங்களிலும் அவனோடு இருந்து ஆசீர்வதித்தார். நல்லா கவனிங்க. ஆபிரகாமே ஆசீர்வாதம் நிரம்ப பெற்றவன் தான். ஆனால் முதிர் வயதில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். வயது சென்று முதிர்ந்த வயது உள்ளவனானான், கர்த்தர் அவனை சகல விதத்திலும் ஆசீர்வதித்தார். சிறு பிள்ளையாய் இருக்கும் பொழுது பெற்றுக்கொள்கிற ஒரு ஆசீர்வாதம் உண்டு. வாலிப பிள்ளைகளாக இருக்கும்போது படிக்கிற காலங்களில் ஆசீர்வாதம் ஒரு காலம் உண்டு. வாலிப பிள்ளைகள் வேலை ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது, திருமணங்களுக்கு எதிர்நோக்கி இருக்கும் பொழுது பெற்றுக்கொள்கிற ஒரு ஆசீர்வாதம் உண்டு. குடும்பமாய் கணவன் மனைவி என்று ஆன பின்பு திருமணத்திற்கு பின்பு பெற்றுக்கொள்கிற ஒரு ஆசீர்வாதம் உண்டு. எல்லாவற்றையும் கடந்து வயது முதிர்ந்த நிலைக்கு வரும் பொழுது அந்த காலகட்டத்திலேயும் பெற்றுக்கொள்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தாராளமாய் ஏராளமாய் கொடுத்தார் என்று வேதவசனத்திலே பார்க்கிறோம். இந்த ஆதியாகமம் 24 உண்மையிலேயே வேதத்திலே திருமணத்தை குறித்த ஏராளமான ரகசியங்களையும் ஆலோசனைகளையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. திருமணத்திற்காக பெண் தேடுகிற பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும், திருமணத்தை பெண் தேடுகிற அவர்கள் அந்த பொறுப்பை யாரிடத்திலே கொடுக்க வேண்டும், திருமணத்திற்கு பின்பு ஒரு வாலிப மகள் எப்படி இருக்க வேண்டும், திருமணம் இணைந்த பின்பு அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், பல ஆலோசனைகளை இந்த ஒரே அதிகாரத்தில் தேவன் கொடுத்திருக்கிறதை நாம் மறுக்க முடியாது. இன்றைக்கு இந்த 24ஆம் அதிகாரத்திலிருந்து அன்பு மகன் மனாசே அவர்களுக்கும் அருமையான மகள் ரெபேக்கா அவர்களுக்கும் 2 பேருமே போதகருடைய பிள்ளைகள். அவருடைய தகப்பனார் அவர்களுக்கு ஏராளமான சத்தியங்களை ஆலோசனைகளை கொடுத்திருப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் அவர்களுக்கு மாத்திரமல்ல, திருமணத்தில் இணைக்கப்பட்டு இருக்கிற நாமும் கூட கொஞ்ச நேரம் இந்த வசனத்தை கேட்டுவிட்டு அவர்களை ஆசீர்வதித்து செல்வது நல்லது என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில்
அந்த பெண் பார்ப்பதற்காக அல்லது பெண் தேடுவதற்காக மாப்பிள்ளை வீட்டார் சார்பாக அனுப்பப்பட்ட அந்த எலையேசர் என்கிற அந்த வேலைக்காரன் பெண்ணுடைய வீட்டிலே போய் சொல்லுகிறான். அவன் என்ன சொல்கிறான்? என்னுடைய எஜமாட்டி அம்மா முதிர்ந்த வயதிலே ஒரு குமாரனை பெற்றார்கள், வயதான காலத்திலே ஒரு குழந்தையை பெற்றார்கள், அந்த பிள்ளைக்கு எல்லாவற்றையும் எங்கள் குடும்பம் கொடுத்திருக்கிறது என்று சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இதில் என்ன சொல்ல வருகிறார் என்றால், எங்களுடைய மணமகன் அல்லது மாப்பிள்ளை ஒரு தெய்வீகமாக பிறந்தவர் என்கிற சத்தியத்தை அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் நமக்கு நன்றாக தெரியும், 90 வயது சாராளுக்கு ஆனபோது, ஆபிரகாமுக்கு 100 வயது ஆனபோது, அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்கிற வாய்ப்பே இல்லாத காலத்தில் கர்த்தர் அவர்களுக்கு இந்த குழந்தையை கொடுத்தார். அதைத்தான் அவன் சொல்கிறான், முதிர் வயதில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். இது மற்ற பிள்ளைகளைப் போல அல்ல, இது ஒரு விசேஷமான குழந்தை, ஒரு தெய்வீக குழந்தை, அற்புதமான விதத்தில் பிறந்த குழந்தை என்று தன்னுடைய எஜமானாகிய ஈசாக்கை பற்றி அன்றைக்கு அந்த வேலைக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். அது தெய்வீக குழந்தையாகவே வாழ்ந்தது, நடந்து கொண்டது என்பதையும் அந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அந்த அதிகாரத்தில் கர்த்தர் தேவன் என்று பல முறை தேவனை உயர்த்தி உயர்த்தி அந்த வேலைக்காரன் பேசுகிறதையும் அந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த தெய்வீக குழந்தை, நீ தான் இன்னைக்கு அந்த தெய்வீக குழந்தை, எப்படி அன்றைக்கு ஈசாக்கு அற்புதமாய் பிறந்தவன் என்று அவனுடைய குடும்பத்தார் சொன்னார்களோ, அதுபோல இந்த திருமணத்திற்கு பின்பு நீயும் திருமணமான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் அப்படி காண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த தெய்வீக குழந்தை என்ன செய்தது, அல்லது அற்புத குழந்தை என்ன செய்தது? தன்னுடைய வாலிப வயதில் அது தியானம் பண்ணுவதற்காக வெளியே போனது என்று வேதம் சொல்கிறது. பக்தி உள்ள தகப்பன், பக்தி உள்ள தாய், முதிர் வயதிலே பிறந்தவன், அவனிடத்தில் காணப்பட்ட ஒரு நல்ல குணம் என்னவென்றால், தேவனிடத்தில் தியானம் பண்ணுவதற்காக சாயங்கால வேளையிலே வெளியே போனான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன் வீட்டில் உட்காந்து தியானம் பண்ண வேண்டியதானே? ஆபிரகாம் என்ன சாதாரணமான ஆளா? அந்த பகுதிக்கே எவ்வளோ பெரிய வசதி படைத்தவன், ஆயிரக்கணக்கான ஆடு மாடு வேலைக்காரங்க, எத்தனை செட்டுங்க கூடாரங்கள் இருக்கு. ஆனால் அவன் வெளியே போனதற்கு அவன் காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனை தேடுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவனுடைய உள்ளத்திலே ஒரு வேதனை இருந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் சாரால் போன பின்பு அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அவனுக்கு யாரும் கிடையாது. ஒருவேளை நான் இப்படியும் நினைக்கிறேன், சாரால் போன பின்பு ஆபிரகாம் கேத்தூரால் என்றதான ஒரு பெண்ணை ஒருவேளை கொண்டு வந்து திருமணம் செய்தவர் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். அப்படி இருக்கிற காலத்தில் தாயினுடைய கூடாரம் காலியாக இருக்கிறது, தகப்பன் அவர் ஒரு குடும்பமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதான இந்த சுமைகளை இறக்கி வைக்க தகப்பனிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியாது. எனவே அந்த பக்தி உள்ள அந்த வாலிபன் தேவ சமூகத்திலே தியானம் பண்ணுவதற்காக அவன் புறப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். ஏற்கனவே பக்தி உள்ளவன் இப்பொழுது இன்னும் ஆழ்ந்த பக்தி உள்ளவனாக தேவனை தேடுகிறான். நீங்கள் 2 பேருமே ஒரு போதகருடைய குடும்பத்திலிருந்து வந்தாலும் உங்கள் அப்பா அம்மா ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு போதாது. அவங்க எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளோ பக்திமானாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும் அது 2வது விஷயம். நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரை ஆழமாய் தேடுகிறவர்களாக, அந்த ஈசாக்கு எப்படி தியானம் பண்ணுகிறவனாய் தேவனை தேடுகிறவனாய் இருந்தானோ அதுபோல மனாசே நீ காணப்பட வேண்டும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இணைக்கப்பட்டு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை துணைவி நீ எவ்வளவு தேவனை தேடுகிறாய், எவ்வளவு வளர்கிறாய் என்று பார்த்து உன்னோடு கூட அவளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு நீ உதவி செய்ய வேண்டும். உன்னிடத்தில் வந்த பின்பு சொல்லணும், நான் ஜெபத்திலே வளர்ந்திருக்கிறேன், விசுவாசத்திலே வளர்ந்திருக்கிறேன், ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையிலே வளர்ந்திருக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறதிலே வளர்ந்திருக்கிறேன், ஊழியம் செய்கிறதிலே வளர்ந்திருக்கிறேன், தேவனை தேடுகிறதிலே நான் வளர்ந்திருக்கிறேன் என்று உன் மனைவி உன்னிடத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் தேவனை தேடுகிறதாய் தியானம் பண்ணதாய் இருக்க வேண்டும்.
எங்கள் சபையில் இதுபோல் ஒரு வாலிபனுக்கு திருமணம் நடந்தது. அந்த பெண்ணும் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை தான். திருமணத்திற்கு பின்பு 2 குழந்தைகள் பிறந்தார்கள். ஒரே நேரத்தில் 2 குழந்தைங்க பிறக்கலை, ஒரு 4 வருஷம் கழித்து 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்களுடைய வெட்டிங் டே வந்த உடனே என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தாங்க. ஜெபித்தேன். ஜெபிக்கும் போது அந்த பிள்ளைங்க 2 பேரும் என்கிட்ட முட்டி போட்டு சொன்னாங்க, அங்கிள் எங்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி, அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன். ஒரு 20 நிமிடங்கள் வேதத்தை வச்சு சொன்னேன். அந்த பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எப்போவுமே வெட்டிங் டே ஜெபம் பண்ண வரவங்க ஒரு ஸ்வீட்டை கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு ஓடத்தான் இருப்பாங்க. எங்களுக்கு ஏதாகிலும் புத்திமதி சொல்லுங்கன்னு அந்த பிள்ளைங்க புதுசாக சொல்லிச்சு. நான் கேட்டேன், பேசினேன். அப்புறம் அந்த பிள்ளை, நான் ஒரு சின்ன சாட்சி சொல்லட்டுமா அங்கிள் அப்படின்னா. சொல்லுமா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னால், நான் இந்த சபைக்கு வரும்போது என் கணவனை கல்யாணம் பண்ணும்போது ஒரு பேருக்கு கிறிஸ்தவளாக நான் இருந்தேன். ஆவிக்குரிய சபை தான், நல்ல சத்தியம் நிறைஞ்ச சபை தான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போவாங்க, பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம், அதோடு வந்துடுவோம். திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போவோம். இப்படி தான் எங்கள் வாழ்க்கை இருந்தது. எனக்கு தனியாக ஒரு குறிப்பு எடுத்தால் ஜெபிக்க தெரியாது, வேதத்தில் இந்த புஸ்தகம் எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்படி தான் நான் இருந்தேன். ஆனால் இவரை கல்யாணம் பண்ணி வந்த பின்பு தான் என் ஜெப வாழ்க்கை வளர்ந்தது. அதிகாலை ஜெபத்தில் கர்த்தரை தேட ஆரம்பித்தேன். இங்கே சபையில் சின்ன சின்ன ஊழியங்களை செய்ய நான் பழகி கொண்டேன். நான் தனிப்பட்ட விதத்திலேயும் குறிப்புகளுக்காக ஜெபிக்க நான் கற்றுக்கொண்டேன். நான் பேருக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக இருந்தேனே தவிர, இந்த கணவன் அதான் தன்னுடைய புருஷனை சொல்கிறான், வந்த பின்பு நான் ஆவியில் ரொம்ப வளர்ந்து இருக்கிறேன், இந்த வாழ்க்கைக்காக என் கணவனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொன்னான். அது ஒரு நல்ல அனுபவம் தான். அதே போல் எப்படி ஈசாக்கு கர்த்தரை தேடுகிறவனாக இருந்தானோ அதுபோல் உன் மனைவி சொன்னான், எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் நல்ல தேவ பக்தி எல்லாம் என்கிட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தது. ஆனால் மனாசே கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தேன்னு சொன்னேன். மனாசேங்கிற பேருக்கு தேவன் எல்லாவற்றையும் மறக்க செய்தாராம். அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை மறக்க செஞ்சிடாத, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமாக இருப்பதற்காக. சரி. 2வது அவனை பற்றி இன்னொரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 24ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 67ஆம் வசனம், அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். இன்னும் உன்னுடைய நேசம் பூரா உனக்கு மனைவியாய் வந்திருக்கிற இந்த சகோதரி மீது முழு நேசத்தையும் நீங்கள் வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, மனைவியாக்கி கொண்டு நேசித்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த நேசம் இன்னைக்கு எப்படி இந்த சகோதரி பக்கத்தில் இருந்து கையை பிடிச்சு இவ்வளோ பெரிய சபை நடுவில் வாக்குறுதி கொடுத்தியோ, அந்த அன்பு, அந்த நேசம் ஆண்டவரை பார்க்கிற அந்த கடைசி வினாடி வரைக்கும் துளியும் குறையாதபடி இருக்க வேண்டும். உலகத்தில் சொல்லுவாங்க, இது 60 நாள், இல்லை இது 30 நாள், அது 60 நாள், டோட்டல் 90 நாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசை 60, மோகம் 30, ரெண்டையும் சேர்த்தா 90 நாள். அதுக்கப்புறம் அந்த பாசமெல்லாம் குறைஞ்சிடும். அது உலகத்தில், அவங்க சொல்கிறது உலகத்தில். நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள், நமக்கு அப்படி இல்லை. நாட்கள் செல்ல 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 அந்த அன்பு நேசம் இன்னும் அதிகமாக வளரும். ஈசாக்கை பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் அந்த பொண்ணை கூடாரத்துக்கு கூட்டிகிட்டு போய் மனைவியாக்கி கொண்டு நேசித்தான் என்று சொல்லி இருக்கிறது. அதோடு அவன் நேசம் குறையலை, அந்த நேசம் அதிகமானது. அவங்க வாழ்க்கையில் 20 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது. ஈசாக்கு, ரெபேக்கால் 2 பேருடைய வாழ்க்கையில் 20 வருஷம் குழந்தை இல்லை. இதே போல் ஆபிரகாமின் வாழ்க்கையிலும் இருந்தது, யாக்கோபின் வாழ்க்கையிலும் இருந்தது. ஆனால் ஆபிரகாம் வேற ஒரு முடிவு எடுத்தார், யாக்கோபு வேற ஒரு முடிவு எடுத்து போனாங்க. ஆனால் ஈசாக்கை பொறுத்தவரை அவன் எந்த முடிவும் எடுக்கலை. 20 வருடம் குழந்தை இல்லாவிட்டாலும் தான் மனைவி மீது வைத்திருந்த அன்பு அவனுக்கு குறையவே இல்லை. அந்த குறைபாடை குறையாக நினையாதபடி அன்றைக்கு எப்படி தாயின் கூடாரத்திலே வைத்து தன்னுடைய நேசத்தை, அன்பை காட்டினானோ அதே போல் இந்த நேரத்தில் நீங்கள் கைப்பிடிச்சு காட்டின இந்த அன்பு எந்த விதத்திலேயும் குறையாதபடி உன்னுடைய அன்பை, உள்ளத்தில் அன்பு இருக்குது, அதை எப்படி நான் வெளியே காட்டுன்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய அன்பை எப்பொழுதும் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை மகாத்மா காந்தி அவர்களிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்களாம். என்ன கேட்டாங்களாம், உலகத்திலேயே பேரழகி யார்? உலகத்திலே பேரழகி யார்?
அவர் சொன்னார், இதில் என்ன சந்தேகம், கஸ்தூரிபாய் காந்தி தான் உலகத்திலே பேரழகி அப்படின்னாராம். வயதான அந்த காலத்தில் அவர் சொல்கிறார், கஸ்தூரிபாய் காந்தி தான் இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவள், பேரழகி அப்படின்னு அவர் சொல்லி தன்னுடைய அன்பை நேசத்தை காட்டினார் என்று சொல்லுவாங்க. ஆகையினால நீங்கள் அன்பை உள்ளத்தில் வைத்திருக்கிறத நீங்கள் பல விதத்திலேயும் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அடுத்து அதே ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்கு குழந்தை இல்லை என்று தெரிந்த பின்பு அவளுக்காக வேண்டுதல் செய்தான். அதனுடைய பொருள் என்னன்னா, தான் மனைவியை நினைச்சு ஜெபிக்கிறது மாத்திரம், அவளுக்கு என்ன பலவீனம் இருக்கு, அவளுக்கு என்ன தேவை, அவளை விசாரித்து எல்லா நிலையிலேயும் அவள் கூட இருக்கிற ஒரு கணவனாக அவன் இருந்திருக்கிறான் என்று பார்க்க. வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அன்னாளுடைய சரித்திரம் தெரியும். அவருடைய கணவன் எல்கானா 2 மடங்கு பழி செலுத்தின பொருளை தான் கணவனுக்கு கொடுப்பானா. கொடுத்துட்டு அவள் சாப்பிடாமல் இருக்கும்போது, அண்ணாலே ஏன் சாப்பிடலை, ஏன் அழுகிறாய், எதுக்காக அழுகிறாய், நான் இருக்கிறமா உனக்கு அப்படின்னு சொல்லி அவளை தைரியப்படுத்தினான் என்று வேதவசனம் சொல். அதுபோல் அருமையான மனாசே எல்லா விதத்திலேயும் எங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஆரம்ப நேரங்களில் பல மேடு பள்ளங்கள் இருந்தது. சில நேரங்களில் உணவு காரியங்கள் விரும்பினதெல்லாம் எங்களுக்கு சாப்பிடுவதில் பல சவால்கள் இருந்தது. அப்போ நான் திருவித்தூரில் இருந்து பாஸ்டர்ஸில் புதன்கிழமை தோறும் தலைமை சபையில் பைபிள் ஸ்டடி நடக்கும். அந்த நாட்களில் என்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு பஸ்ஸில் போவேன். போகும்போது அங்கே ஹோட்டல் கார்டனுக்கு எதிர ஹோட்டல் சந்தியான்னு ஒரு ஹோட்டல், பாஸ்டர் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, ஹோட்டல் சந்தியான்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த சந்தியாவில் கூட்டு போய் பாஸ்டர் அம்மாவுக்கு என்னுடைய மனைவிக்கு சோலாப்பூரி வாங்கி கொடுத்துட்டு அந்த நாட்களில் சாப்பிட கொடுத்து கூட்டிகிட்டு வருவேன். ஏன்னா அன்றைக்கி ஒரு பெரிய சவால் அது. கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய பசி ஆற்றி அவங்க விருப்பப்படுறதை கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும். அன்பாக இருக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை, அன்பை வெளிப்படையாய் காட்டுகிற சந்தர்ப்பம் இருக்கும். அவங்க சாப்பாடு செஞ்சு உங்களுக்கு கொடுக்கும்போது, ஒரு தண்ணி கொடுக்கும்போது, ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது, வீட்டை அழகாக சுத்தமாக வச்சுருக்கும்போது, அது எங்கேயாவது வெளியே போகணும்னு ஆசைப்பட்டு கேட்கும்போது, அந்தந்த காலகட்டங்களில் உங்களால் எந்தெந்த நேரம் உங்கள் அன்பை வெளிப்படுத்த முடியுமோ அதை நீங்கள் வெளிப்படுத்துறது மூலமாகத்தான் உண்மையிலே அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அதை நீங்கள் காட்டணும். அடுத்து அந்த குறையை கூட அவன் பார்க்காதபடி தன்னுடைய மனைவிக்கு அந்த பலவீனமான நேரத்தில் வேண்டுதல் செய்தான் என்று பார்க்க. இன்னைக்கு எல்லாரும் அதே போல இருக்கிறார்களா என்று தெரியாது. தன்னுடைய மனைவி மீது இந்த பாசத்தை கடைசி வரைக்கும் வச்சிருக்கிறாங்களா என்று சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய திருமணத்தில் இணைக்கப்படுகிற நீங்கள் இதை நீங்கள் மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் இந்த சகோதரிக்கும் ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டு ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஏன்னா உங்களால் தான் சபை கட்டப்படணும், உங்களால் தான் வீடு கட்டப்படணும். முக்கியமான இடத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு வர்றீங்க, அந்த சபை ஊழியத்தை கட்டுகிற மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். நீங்கள் ரெபேக்கால பார்க்கும்போது அவள் தண்ணீர் குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி எடுக்க வர்றா. வேலைக்காரன் போய் கேட்குறான், அம்மா நாங்கள் வெளியூர்லேருந்து வந்தவங்க, தாகமாக இருக்குது, கிணறு பார்த்தா ஆழமாக இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறான். பாவம் அந்த பெண் பிள்ளை கிணத்துக்குள்ளே இறங்கி தண்ணி எடுத்துகிட்டு மேலே வர்றா. அது பெரிய கஷ்டம் தான். சுவிட்சு போட்ட உடனே பம்பு செட்டில் மோட்ரு வர்ற மாதிரி தண்ணி வர்ற காலம் கிடையாது. குடத்தை எடுத்துக்கிட்டு உள்ள பலபடி உள்ளே இறங்கணும். நம்ம இதில் சொன்னால் ஒரு 5-6 மாடி 10 மாடி உயரத்துக்கு தண்ணியை கீழே எடுத்துக்கிட்டு படிக்கட்டில் ஏறி போகிற பாருங்க. அதுபோல் சவாலான ஒரு காரியம். அந்த வாழைப்பில் ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு மேலே வரும்போது ஒரு 10 பேர் 10 ஒட்டகத்தை வச்சுட்டு கேட்குறாங்க, கொஞ்சம் தாகமாக இருக்குமா, குடிக்க தண்ணி கொடுங்க. அவங்கள பார்த்தா அவங்க இந்த உள்ளூர்காரங்க கிடையாது, வெளியூர்காரங்க நல்லா தெரியுது. உடனே அவன் மரியாதையாக குடியும் என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லி குடிக்க தண்ணி கொடுக்குறான். அப்போ அந்த 10 பேர் அந்த குடத்தை சாட்சி கொடுக்கும்போது அவங்க தண்ணி குடிக்கும்போது இவங்க தண்ணி தாகத்தில் எப்படி துடிக்கிறாங்களோ அதே போல் ஒட்டகமும் துடிக்குது.
அந்த மிருகங்களும் எங்களுக்கும் தாகமாக இருக்கும், கொஞ்சம் தண்ணி குடிப்பீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி அதனுடைய சிம்டம்ஸ் தெரியுது. சில மிருகங்கள் பசி, அதனுடைய உணர்வுகளை தன்னுடைய பாடி லாங்குவேஜில் காட்டும். அதை வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். இவா வீட்லேயும் ஏராளமான ஒட்டகம் இருக்குது, அவளுக்கு தெரியும். உடனே சொல்கிறா, இந்த ஒட்டகமெல்லாம் தாகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, இதுக்கும் நான் தண்ணி கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லி எல்லா 10 ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுத்தா. அதெல்லாம் பெரிய விஷயம் அது, ஆனால் கொடுத்தாள் என்று பார்க்குறோம். முடித்ததுக்கப்புறம் அந்த மணமகன் வீட்டுக்கார் கேட்குறாரு, அம்மா நீ யாருடைய மகள்? உங்கள் வீட்டில் நாங்கள் இரவு தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா? எங்கள் வீட்டில் இந்த ஒட்டகத்துக்கெல்லாம் உணவு தீவனம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பிள்ளை அருமையாக சொல்கிறா, நான் யாருடைய மகள்ங்கிறத சொன்னால், எங்கள் வீட்டில் தங்குறதுக்கு இடம் இருக்குங்கிறதையும் சொல்லிட்டா, உங்களுடைய ஒட்டகத்துக்கெல்லாம் தீவனம் இருக்குங்கிறதையும் சொல்லிட்டா. ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு ஒன்றுமே சொல்லலை. என்ன சொல்ல தெரியுமா? எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது, வாங்க அங்கிள் எங்கள் வீட்டுக்குன்னு கூட்டிகிட்டு போகலை. வாங்கன்னு சொல்கிற பொறுப்பு பெரியவங்ககிட்ட இருக்குது. வீடு இருக்குது, இறை இருக்குது, தங்க இடம் இருக்கிறது, எல்லாம் ரெடி. ஆனால் யாரோ ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வாங்கங்கிற வார்த்தையை அவள் சொல்லலை. அது வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சொல்லணும். அதனால் அமைதி அவள் போயிட்டான். லாபான் வந்து தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் தீவனெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் தான் கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா அவங்க தான் சொல்லணும். அதே போல் நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் உங்கள் கணவனுக்கு தெரியாமல், கணவன்கிட்ட சொல்லாமல் எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது. பொதுவாக சகோதரிகள் செய்கிற தவறு என்னென்னா, அவங்க அன்பின் மிகுதியினால் சில காரியத்தை மறைச்சிருவாங்க, அவங்களுக்கு தெரியாது. என்னுடைய மனைவி இங்கே உட்கார்ந்துருக்குறாங்க. என்னுடைய மாமியார் ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல் டீச்சர். அவங்க நான் மேரேஜ் ஆகாமல் அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. சில நேரம் அவங்களுக்கு பாக்கெட் மணி தேவைப்படும். கேட்பாங்க, என் மனைவி பேரை சொல்லி, எனக்கு ஒரு 20 ரூபா இருந்தால் குடும்பம் ஒரு 50 ரூபா கொடு, பென்ஷன் பணம் வாங்கிட்டு தர்றேன்னு எங்கள் மாமியார் கேட்பாங்க. என்கிட்ட வந்து என்னுடைய மனைவி கேட்பாங்க, அம்மா வந்து 20 ரூபா கேட்குறாங்க, கொடுக்கட்டுமா அப்படிம்பாங்க. என் மனைவி தான் தாயாருக்கு 20 ரூபா கொடுக்கறதுக்கு என்கிட்ட கேட்பாங்க. சும்மா 20 ஒரு 50 ரூபாயா கொடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொண்டு போய் கொடுத்த உடனே அவங்க வாங்கிட்டு போவாங்க. ஆனால் பென்ஷன் வாங்கிட்டு வரும்போது 50 ரூபாய்க்கு பல மடங்கு கொடுப்பாங்க அவங்க, அது வேறு விஷயம். ஒரு 10 ரூபா காசு எங்கே இருக்குங்கிறனால எனக்கு தெரியாமல் அவங்க எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அதே போல் நான் ஒரு ஊழியக்காரன் காணிக்க வாங்குகிறேன், பணத்தை வாங்கி ஒரு வேலை வச்சாலும் நான் எங்கே பணம் இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு தெரியாமல் எங்கே கொண்டு ஒழிச்சு வைக்கிறதோ, எனக்கு தெரியாமல் அவங்க அதெல்லாம் செய்கிறதே கிடையாது. அதைத்தான் அன்றைக்கு அவள் செய்கிறாள். எல்லாத்தையும் சொன்னான், ஆனால் வாங்கங்கிற வார்த்தையை மாத்திரம் சொன்னாங்க. அதுபோல் நீங்கள் இந்த விஷயத்தில் உங்கள் கணவனோடு இணைந்து நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. அபிகாயில்னு ஒரு நல்ல அழகானவள், புத்தி கூர்மை உள்ளவள், அவளை பற்றி வேதம் சொல்ல. ஆனால் அவள் தன் வீட்டுக்காரனை பற்றி என்ன சொன்னா தெரியுமா? அவன் பெயர் லாபான், அவங்களுக்கு கொஞ்சம் பைத்தியமும் இருக்குதுன்னு சொன்னான். மனைவி சொல்கிறா புருஷனை பற்றி. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்திருப்பான்னு யோசித்துப்பார். ரொம்ப அழகானவள், புத்தி கூர்மை, புத்திசாலி. ஒரு பெரிய ஆபத்தை அவள் தான் காப்பாற்றினான். ஆனால் அவள் தன் கணவனை பற்றி சொல்கிறா, இப்படி இருக்கிறாரே அவருன்னு வருத்தப்படுறான். அந்த அளவுக்கு அவளுடைய கணவன் இருந்திருக்கிறான் என்று பார்க்க. ஆகையினால நீங்கள் உங்களுடைய ஆவிக்கு எதுவாக இருந்தாலும் சரி, 2 பேரும் இணைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையும் மறைக்கக்கூடாது. உங்கள் அப்பா அம்மா ஃபோன் பண்ணுறாங்களா, இன்றைக்கி டேடி ஃபோன் பண்ணாங்க, இதெல்லாம் பேசுனாங்க. அதே போல் உனக்கும் உங்கள் வீட்டிலேருந்து போனோன்னா இன்றைக்கி அப்பா பேசுனாங்க, இப்படி எதுனாலும் திறந்த இருதயமாக இருந்தீர்களானால் உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் வேதத்தில் ஆதாமியாவில் 2 பேரும் நிர்வாணமாக இருந்தார்கள், நிர்வாணமாக இருந்து வெட்கப்படாது இருந்தார்கள்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கணவன் மனைவி இருவர்கள் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்பதான் அவருடைய ஆவிக்குரிய அர்த்தம். கணவனும் எதையும் மறைக்கவில்லை, எல்லாத்தையும் தன்னுடைய மனைவிக்கு சொல்கிறார். மனைவியும் எதையும் மறைக்கவில்லை, தன்னுடைய கணவனிடத்தில் சொல்கிறார். அதனால் அவர்களுக்கு எந்த விதமான இடையில ஒரு மறைக்கப்பட காரியம் தெளிவாக இருந்தார்கள் என்றுதான் இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக
இவளை வந்து பெண் பார்த்தாச்சு, இதுதான் பெண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, உடனே பெண்ணை அனுப்புங்க, எங்கள் எஜமான் காத்துக்கிட்டு இருப்பாரு, நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பெண் வீட்டாருக்கு இவ்வளோ காலம் வளர்த்த மகளை உடனே எப்படி அனுப்ப முடியும்? அதனால் அவங்க என்ன சொன்னாங்களா, ஒரு 10 நாள் பெண் இங்கே இருக்கட்டுமே, நல்லா கவனிங்க, 10 நாள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க. ஆனால் ஆபிரகாம் வேலை இல்லை, நான் வெயிட் பண்ண முடியாது, எனக்காக காத்துக்கிட்டு இருப்பார் எங்கள் எஜமா, உடனே போகணும் அப்படின்னு. இப்போது அந்த பந்தை மணமகள்கிட்டே தள்ளுறாங்க, ரெபேக்காட்டே தள்ளுறாங்க. சரிங்க, ரெபேக்காவில் கேட்போம், அவள் 10 days இருக்கணும்னு சொன்னால் இருப்போம், அவள் என்ன முடிவு எடுக்கிறாளோ எடுக்கட்டும் அப்படின்னு ரெபேக்காவில் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிற, 10 நாள் இருக்கணும்னு நாங்கள் குடும்பம் ஆசைப்படுறோம், ஆனால் அவங்க வந்து உடனே போகணுன்றாங்க, நீ என்ன சொல்கிற அப்படின்றாங்க. அவள் என்ன செஞ்சுருக்கலாம், 10 நாள் இல்லை, ஒரு 5 நாள் இருக்கலாம். அங்கிள் ஒரு 5 days இருங்க, வெயிட் பண்ணுங்க அங்கிள்னா எலையேசர் ஓகேன்னு தான் சொல்லியிருப்பார். இல்லை ஒரு 3 நாள் 3 days வெயிட் பண்ணலாம் அங்கிள், 3 நாள் கழிச்சு நான் உங்கள் கூட வர்றேன்னா அதுக்கும் ஓகேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவள் என்ன சொன்ன தெரியுமா, போகிறேன் அப்படின்னு, இப்போவே நான் போகிறேன் அப்படின்னா. அப்போ அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, அம்மா போகிறேன்னு சொல்லாதம்மா, போயிட்டு வர்றேன்னு சொல்லு. நம்ம வீடுகளை தானே சொல்லுவோம், போகிறேன்னு சொன்ன அப்படிலாம் சொல்லாதீங்க, போயிட்டு வர்றேன்னு சொல்ல, போயிட்டு வர்றேன்னு சொல்லு, போகிறேன்னு சொல்லாத அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க. இல்லை இல்லை, போயிட்டு வர்றேன்னு இல்லை, போகிறேன், நான் போகிறேன். அது என்ன அர்த்தம் தெரியுமா, தன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் மறந்து முழு மனசோடு தான் வாழ போகிற அந்த வீட்டுக்கு அவள் ஒட்டகத்தில் ஏறுறா அப்படின்னு சொல்லி வாசிக்கிறேன். இன்றைக்கி நிறைய வீடுகளில் பார்த்தா கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் ஆகும், 2-3 குழந்தை பிறந்திருந்தா கூட தாய் வீட்டை மறக்க மாட்டாங்க. திடீர்னு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு உடனே ஓடி போய் அங்கே உட்காந்துருவாங்க 4-5 நாள். பாவம் வீட்டுக்காரர் ஃப்ரிட்ஜில் சூடு பண்ணி வச்சுட்டு போனால் அந்த பழைய குழம்ப சூடு பண்ணி இவர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அவர் வர்ற வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குழம்பை வச்சு மொத்தமாக வச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் கர்த்தருடைய சமூகத்தில் வேதத்தை வச்சுட்டு சொல்கிறேன், திருமணமாகி என்னுடைய மனைவி எங்கள் வீட்டுக்கு என்கிட்ட வந்ததுலேருந்து அண்ணா நகரில் அவங்க அண்ணன் இருக்கிறார், இன்றைக்கும் அவங்க அண்ணன் இருக்கிறார் அண்ணா நகரில். அவர் ஒரு தொழிலதிபர், அவர் வீடு கட்டினார், அந்த வீட்டுக்கு கூட அவங்க போகலை. பாஸ்டர் இமானுவேல் வந்திருக்கிறார் அந்த வீட்டுக்கு, நான் போயிருக்கிறேன். பல நேரம் அவங்க அண்ணன் வருவார், என்னை பார்த்து சொல்லுவார், அண்ணா நகர் பக்கம் வந்தால் வீட்டுக்கு வாங்கலேன், வீட்டில் வந்து தங்கிட்டு போங்களேன். ஒரு பெரிய வீடு கட்டியிருக்கிறாரு, அண்ணன் வீடுன்னு போனது கிடையாது, போகவும் மாட்டார். அவங்க அப்பா அம்மா இருக்கிற காலத்தில் கூப்பிட்ட கூட போனது கிடையாது. இந்த லாக்டவுன் நாட்களில் தான் அவங்க வந்து, எனக்கு இத்தனை வயசு ஆகுது, இந்த வயசுக்கு ஒரு மீட்டிங் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. இந்த லாக்டவுன் நாட்களில் தான் அவர் கார் அனுப்புனார், அந்த காரில் போய் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா எப்போவும் இருக்கும், 2 பேரும் ஒரே நேரத்தில் போங்க, எங்கே போனாலும் போயிட்டு வாங்க. ஆனால் விட்டுட்டு வீட்டுக்காரரை விட்டுட்டு அவங்க போய் இவர் அடுப்பை பற்ற வச்சு டீ போட்டு குடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி நிலைமை இன்றைக்கி நிறைய வீடுகள் அப்படி இருக்குது. கணவனை பிள்ளைகளை விட்டுட்டு தாய் வீட்டில் போய் 2-3 நாள் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதை தான் சொன்னேன், நான் போகிறேன், நான் இனிமேல் போகிறது ஈசாக்குடைய குடும்பம், ஆபிரகாம் குடும்பம் தான், அங்கே அவள் முடிவெடுத்து இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து ஒரு குறிப்பை நாம் வாசிக்கிறோம். 24:65 ஆபிரகாம் வீட்டுக்கிட்ட வந்துட்டான். எதிர யாரோ ஒருத்தங்க நடந்து வராங்களே, அது யாரு? அவர் தாங்க என்னுடைய எஜமா, அவர் தான் ஈசாக்கு, அவர் தாம்மா உங்கள் வீட்டுக்காரர், உன்னை திருமணம் பண்ண போகிற மணமகன் அவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவள் ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி முக்காடிட்டு கொண்டாள் என்று வேதம் சொல்ல. கீழே இறங்கி முக்காடு போட்டுக்கிட்டா அப்படின்னு. முக்காடு தாழ்மைக்கு அடையாளம். ஒட்டகத்தை விட்டு உடனே இறங்க, அவர் தான் வீட்டுக்காரனோடனே இறங்கிட்டார். இன்னைக்கு நிறைய பெண்கள் வீட்டில் ஏறின ஒட்டகத்தை விட்டு இன்னும் இறங்கவே இல்லை. அதனால தான் நிறையா வீடுகளில் நிறையா பிரச்சனை இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா, எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களை எப்படி வச்சுருந்தாங்க தெரியுமா, நான் எப்படியெல்லாம் தங்கியிருந்தேன், என்னெல்லாம் சாப்பிட்டேன் தெரியுமா, இந்த பழைய கதையை பேசிக்கிட்டே ஒட்டகத்தில் இருக்கிறதுனால அதை விட்டு இறங்கி வாழ போகிற வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற மாட்டாங்க. அதனால தான் பெரிய பிரச்சனை. நான் ஒரு நகைச்சுவையாக ஒன்று படித்தேன்.
திருமணமாகி 1 வருஷம் ஆச்சு. அந்த 2 பேருக்கு திருமணம் 1 வருஷம் ஆச்சு. அப்போது பெண் அவள் சொல்கிறா, அந்த புது மனைவி அவள் சொல்கிறா, ஏங்க 1 வருஷம் ஆச்சுல, நாளைக்கு எனக்கு என்ன gift கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாலாம். எனக்கு என்ன gift கொடுக்க போகிறீங்க? அவர் சொன்னாராம், இது வரைக்கும் போகாத ஒரு இடத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் டார்லிங் அப்படின்னா. அவளுக்கு ஒரே சந்தோஷம். திருமணமாகி 1 வருஷம் ஆச்சு, திருமண நாள் வருது, என்னை எங்கே கூட்டிகிட்டு போப்பார்? இது வரைக்கும் நீ போகாத ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற. ரொம்ப சந்தோஷம். காலைல எழுந்த உடனே குளிச்சு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம், நீ கண்ணை மூடு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். கண்ணை மூடுனா அவள் கண்ணை மூடின நிலைமை நேராக கூட்டிகிட்டு போய், இது வரைக்கும் நீ போகாத இடம் இதுதான்னு கண்ணை திறந்து பாரு. திறந்து பார்த்தா கிச்சனா. 1 வருஷம். அதுக்கு தான் இப்போ ஃபோன் பண்ணால் தான் சாப்பாடு எல்லாம் வந்துடுது, சாப்பிட எல்லாம் தான் போய்கிட்டே இருக்குது. அப்புறம் என்ன, சும்மா நகைச்சுவைக்காக சொன்னேன், கோச்சிக்கிடாதீங்க நீங்கள். இப்படியும் போகத்தான் செய்து, இல்லைன்னு இல்லை, இல்லாததெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது, இப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் ஒட்டகத்தை விட்டு இறங்கிடலாம். இனி தான் குடும்பம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருந்தீங்களோ அது வேறு விஷயம். அங்கேருந்து புறப்பட்டு வந்தாச்சு, வாழ்க்கைன்னு வந்தாச்சு. கடைசியாக 67ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். சகோதரி, நீங்கள் உங்கள் எல்லா விதத்திலே உங்கள் கணவனுக்கு ஆறுதலாக நீங்கள் இருக்கும். இது வரைக்கும் தான் தகப்பனுக்கு தாய்க்காக மனசில் வேதனையோடு இருந்தான். 3 வருஷம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈசாக்கு 3 வருஷமாக உள்ளத்தில் துக்கத்தோடு இருக்கிறான். அந்த துக்கத்தை யார்ட்டையும் சொல்ல முடியல. ஆபிரகாம் இருக்கிறாரு, ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க, எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க, யார்ட்டையும் சொல்ல முடியல. மனசுக்குள்ளே வச்சுட்டு கர்த்தரை மாத்திரம்தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னைக்கு இந்த ரெபேக்கா உள்ளே வந்தாலோ, தன் தாய்க்காக கொண்டு இருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். சந்தோஷம் வந்துடுச்சு. இன்னைக்கிலிருந்து மனசை ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதுவரை இருந்ததை விட ஒரு நம்ம பேரானந்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய. நீங்கள் எல்லா விதத்திலேயும் உங்கள் கணவனுக்கு அப்படி இருங்க, கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். எப்படி அந்த ரெபேக்காலை வாழ்த்தினார்களோ அதுபோல் நாங்கள் அனைவரும் பிதாவின் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய திருமண வாழ்க்கையை சிறப்பாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். 2 திருச்சபைகளுக்கும் ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமென். நல்ல அருமையான ஆலோசனையை மாஸ்டர் மரியசிங்கர் அவர்கள் அருமையான தம்பதிகளுக்கும் இங்கு கூடி வந்திருக்க நம்ம ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமான ஒரு வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம் மத்தியில் அருமையான டாக்டர் ஹாரிஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சுருக்கமாக ஒரு அருமையான திருமணம் இணைக்கப்பட்டிருக்க தம்பதிகளுக்கு வாழ்த்துறை சொல்லுவார்கள். அதை சொல்லி முடித்த உடனே அவர் அரசாங்க பதிவேட்டில் தம்பதிகள் கையெழுத்திடுவார்கள். அதன் பின்பு நாம் வரவேற்பு நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்லலாம். இப்பொழுது நான் டாக்டர் ஹாரிஸ் அவர்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளையும் உங்களுடைய எல்லா காரியங்களையும் இது முதற்கொண்டு அவர் வருக வரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த திருமணத்தினுடைய பல காரியங்கள் இருந்தாலும் கூட எல்லாரும் தெரிந்ததான ஒரு காரியம், இருமனமாக இருவிட்டார் இருப்பார்கள். அடுத்த கட்டமாக நிகழ்வுக்கு போகும்பொழுது திருமணமான ஒரு குடும்பமாய் மாறுவார்கள். 3ஆம் கட்டமான ஒரு நிகழ்வு போகும்போது ஒருமனமாய் மாறுவார்கள். எதிர்த்தார் ஃபஸ்ட்டு இரு குடும்பத்தினரும், அதுக்கப்புறமா திருமணம் என்கிறதான ஒரு வாழ்க்கையினுடைய வரம்புக்குள்ளாய் வரும் பொழுது அந்த மனத்துக்குரிய காரியம் திருமணமாய் மாறி ஒருமனமாய் வாழும்படியாய் கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார். விசேஷமாக நான் பெண் வீட்டின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கிறதான சபையார் சார்பாகவும் போதகர்களுக்கு சார்பாகவும் நன்மையான வாழ்த்துதலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும்
அவர் வருகை வரையும் தருவாராக. உங்களுக்காக ஒரு காரியத்தை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும் அது வாழ்த்து என்னுடைய வாசகத்தை சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவுள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதுக்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் மிக பெரிதான ஒரு ஸ்தானத்தை இருவருக்கும் கொடுக்கிறதை பார்க்கிறோம். உண்மையாகவே அதாவது உன்னுடைய மனைவிக்கு நீ அதிகாரியாகவும் உன்னுடைய கணவருக்கு நீ அதிகாரியாகவும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து இந்த வந்திருக்கிறதான அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை கூறி கர்த்தர் நாமத்தினாலே என்னுடைய விசேஷமான காரியங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you to all. Praise the Lord. இப்பொழுது அருமையான திருப்பதிகள் அரசாங்க பதிவேட்டில் கையெழுத்திடும்படியாக இருக்கிறார்கள். ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமேகவே, நேசாவுதியும் சுத்தரே, நீத்தம் மகிழவே, விசிரோவான ஜோதி கதிரிங்கே, மேசியாயம் மடவாளனே, ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும். இம்மண வீட்டில் வாரீரோ ஈசுராயரே, உம்மணம் வீச செய்கிறோ ஓங்கும் நேசமாதா, இம்மண மக்கள் மீதிறங்கிடவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் பொறுமையாயிருந்து உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின இந்த விருந்திலே நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் செல்லும்படியாய் மணமக்களை ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற அருமையான ஊழியர்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். பாஸ்டர் எர்வின் ராபின் அவர்களும் ஒரு சில வார்த்தைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த திருமணத்திற்கு நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருக வருக என்று வரவேற்கிறோம். மாத்திரமல்ல, இந்த நாளிலே நீங்கள் வந்து மணமக்களை ஆசீர்வதிக்க தேவன் ஸ்தோத்திரம் சித்தமுள்ளவராக இருந்தபடினாலே இந்த நாளில் வந்து நீங்கள் ஆஸ்வதிக்கிறீர்கள். இந்த சொன்னது போல விருந்திலே பங்கு பெற்று மணமக்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை அன்போடு இரு வீட்டார் சார்பிலே உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராம். இப்பொழுது முடிவாக பாஸ்டர் அமர்ராஜ் அவர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான நல்ல நீர் நடத்தி வைத்த இந்த திருமணத்திற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். திருமணத்தில் இணைத்த அருமையான மகனையும் மகளையும் உம்முடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதித்து வாழ்நாள் முழுவதும் நீர் நடத்தி செல்ல வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஆண்டவரே, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர்
ஆண்டவரே, விவாகத்தின் மூலமாக இவர்களை நீர் இணைத்திருக்கிறீர், இவர்களை ஒன்றாய் சேர்த்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் சேர்த்த நோக்கத்தை இவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படவும், தேவனுடைய நாமம் மகிமைப்படவும், வாழ்க்கையிலே இவர்கள் அநேகருக்கு ஒரு முன் உதாரணமாக விளங்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளிலும் அருமையான பிள்ளைகள் இருவருக்கு வேண்டிய கிருபைகளை, இருவருக்கு வேண்டிய வல்லமைகளை, இருவருக்கு வேண்டிய ஞானத்தை, குடும்பத்தை நடத்தக்கூடியதான சகல ஆற்றலையும் நீர் கட்டளிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தருடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் விசேஷமாக இன்றைக்கு திருமணமான அருமையான இந்த தம்பதிகளோடும் கலந்து கொண்ட யாவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். நன்றி. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.